ஹலோ நண்பா, எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் கம்மிங் டேஸ் சரிங்களா. அன்றைக்கி 25th ஃபிசிக்கல் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. சில அதாவது 26th 27th 28th அந்த கம்மிங் டேஸில் நீங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு. ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சரிங்களா. அட்மிட் கார்டு சரிங்களா, அட்மிட் கார்டு கலர் ஜெராக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க சரியா. கலர் ஜெராக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ சரிங்களா. ஃபோட்டோ வந்து ஒரு 6லேருந்து 8 10 ஃபோட்டோ வரைக்கும்லாம் வச்சுக்கோங்க சரியா. 6 ஃபோட்டோ தான் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா 2 ஃபோட்டோ 8 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் சரிங்களா. ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்டு ஜெராக்ஸ் சரிங்களா. அதுக்கடுத்து அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது ப்ரூஃப் வேணும்னாலும் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆனால் தேவை வந்து இந்த 3 தான், ஃபோட்டோ, அதுக்கடுத்து உங்களோட வந்து ஆதார் கார்டு ஒரிஜினலு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அடுத்து அட்மிட் கார்டு, இந்த 3 தான் சரிங்களா. அப்புறம் வந்து பென்னு கம்மு வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் சரி. அதையும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதாவது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு தான் ரன்னிங்லாம் ஓட விடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரன்னிங் ஓட விட்டுட்டு தான் ஃபார்ம் ஃபில்லப் எல்லாம் பண்ணுறாங்க சரியா. அதனால் எல்லோரும் வந்து மேக்ஸிமம் வந்து 6 6:30 6 6:15 சரிங்களா. 6 மணிக்கே ஃபஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வந்து சீக்கிரமாக வந்து எல்லோரும் ஓடிடலாம். 11 மணிக்கெலாம் எல்லா பேச்சும் இன்றைக்கி ஓட விட்டாங்க சரியா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போவாங்க, யாரும் ரெஸ்ட் எடுக்காமல் போகாதீங்க சரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அப்புறம் பேர் ஃபுட்டில் ஓடலாமா, அப்படி பேர் ஃபுட்டில் ரன் பண்ணலாமா, ஷூ போடாமல் ரன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க சரிங்களா. ஒரு சிலர் வந்து ப்ராக்டிஸில் ஷூ போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் வந்து ஷூ போடாமல் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் வந்து ஒருத்தர்லாம் சொன்னார், ப்ரோ வந்து நான் ஷூ போட்டு 25 நிமிஷத்தில் ஓடுறேன் ப்ரோ, ஷூ போடாமல் 24 நிமிஷம் வருது ப்ரோ, ஷூ போடாமல் செலக்ஷனில் ஓடலாமா ப்ரோ. இல்லை, நானும் வந்து ஷூ போடாமல் ஓடிருக்கேன். ஷூ போட்டு ஓடுறத விட ஷூ போடாமல் ஓடுறது நல்லா தான் இருக்கும் சரிங்களா. ஓடத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு இதில் வந்து அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் சரிங்களா. ஷூ போடாமல் ஓடுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கிற வரைக்கும் ஓகே சரியா. உங்களுக்கு வந்து ஒரு 10 மணி 10:30 11 மணிக்கு ஓட விட்டாங்கன்னு வைங்களேன், நீங்கள் 11 மணிக்கெலாம் ஷூ போடாமல் ஓடினீங்க அப்படின்னா உங்கள் கால் வந்து அப்படி பொத்துரும் சரிங்களா. எந்த மணலில் ஓட விட்டாலும் சரி. இப்போ தார் ரோடு வேறு சரியா, தார் ரோடெலாம் அப்படி வெயில் நல்லா அடிச்சிங்கன்னா அப்படி கால் வந்து 2-3 லேப்ஸ்லேயே பொத்துரும். ஏன்னா நீங்கள் ஷூ போட்டு மைண்ட் செட் பண்ணி ஓடினாலே ப்ராக்டிஸில் 25 வந்து அழகாக 24க்குள்ளே ஓடிடலாம் சரிங்களா. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஷூ போடாமல் ஓடி எப்படி ஷூ போடாமல் ஓடி 3 லேப்ஸ் 4 லேப்ஸில் காலெலாம் பொத்துருச்சுன்னு வைங்களேன், அடுத்து உங்களால் வந்து அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது சரிங்களா. அதனால் ஷூ போட்டு ரன் பண்ணுங்கள். மைண்ட் செட்டு தான் சரியா. ஷூ மேலே ஷூ மேலே நம்பிக்கை வைக்கிறது உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க சரியா. அதாவது ஒரு குவாலிட்டியாக உள்ள ஷூ ஒரு 5000 10,000 உள்ள ஷூ போட்டு ஓடினா டைமிங் வந்துடும் அந்த மாதிரிலாம் கிடையாது சரியா. ஷூ போடாமல் ஓடினா டைமிங் வந்துடுங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட்டு தான். நம்ம வந்து எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அது ஷூ போட்டு ஓடுறோம் சரியா. நம்ம ஒரு சேஃப்டிக்காண்டி அதை நம்ம ஷூவை வந்து பயன்படுத்திக்கிறோம். மற்றபடி ஷூலாம் ஒன்றுமே கிடையாது, ப்ராக்டிஸ் தான். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான பலன், அதான் அதுக்கான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா. அதனால் வந்து ஜஸ்ட்டு ஷூ மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க சரியா. ஓடிடலாம் சரியா. எல்லோரும் கண்டிப்பாக ஷூ போட்டே ஓடுங்க. இது வந்து என்னோடய ஒப்பீனியன் இல்லை, ஷூ போட்டே ஓடுங்கிறது என்னோடய ஒப்பீனியன், நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நான் ஷூ போடாமல் தான் ஓடுவேன், நான் ஓடிடுவேன் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் சரியா. தார் ரோட்டில் தான் ஓட விட்றாங்க, பரேடு கிரவுண்டு தான், அது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்த்துருப்பீங்க. நானும் அதில் உள்ள ரோடெலாம் பார்த்தேன். ரோடெலாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. பழைய கிரவுண்டு தான் போல் சரியா, கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஓடத்தில் ஒரு சின்ன கல்லோ சின்ன முள்ளோ குத்திட்டு வைங்க, அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியலன்னு வைங்க, ட்ராப் பண்ணுற சிச்சுவேஷன் ஆயிரும் சரிங்களா. அதனால் ஷூ போட்டு ஓடுறது பெஸ்ட்டு சரிங்களா. ஷூ போடாமல் ஓடுற மாதிரி இருந்தால் பார்த்து ஓடுங்க. எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுதான் சரியா. ஷூ போடாமல் ஓடி அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணிடாதீங்க சரியா. ஓகே, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் சென்னையில் வெயில் அடிக்க அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க சரியா. அது வந்து அங்குள்ள கிளைமேட்டு, ஒரு நாளைக்கு இன்றைக்கி வெயில் அடிக்கலாம், நாளைக்கு மழை பெய்யலாம், நாளைக்கு அடுத்த நாள் வந்து மாட்டேட்டாக இருக்கலாம் சரிங்களா. அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சரியா. இன்றைக்கி வெயில் அடிக்குங்கிறதுனால நம்ம நாளைக்கு வெயில் அடிக்கும்னு சொல்ல முடியாது, இன்றைக்கி மழை பெய்யுங்கிறதுனால நம்ம நாளைக்கு மழை பெய்யுங்கிறோன்னு சொல்ல முடியாது சரியா. அது வந்து காலம் தான் தீர்மானிக்கும் சரியா. அதனால் வந்து இன்றைக்கி வெயிலும் அடிக்கலாம், நாளைக்கு வெயில் அடிக்கலாம், இன்றைக்கி மழையும் பெய்யலாம், நாளைக்கு மழை பெய்யலாம், அது வந்து சொல்ல முடியாது சரியா. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, வெயிலில் அவங்கள ஓட விட்டாலும் நீங்கள் ஓடி தான் ஆகணும், மழையில் அவங்கள ஓட விட்டாலும் நீங்கள்
ஓடி தான் ஆகணும். சரியா? அதனால் கான்ஃபிடண்ட்டாக ஓடுங்க. எந்த ஒரு ரீசனும் சொல்லாதீங்க. சரியா? என்னை வந்து வெயிலில் ஓட விட்டாங்க, அதனால் நான் ஓடலை. என்னை வந்து மலையில் ஓட விட்டாங்க, அதனால் ஓடலை. சரிங்களா? அவங்க மலையிலலாம் ஓட விட மாட்டாங்க. சரியா? அவங்களும் வந்து இதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பாங்க. சரியா? அதனால் ப்ராப்பராக சேஃப்டியாக தான் ஓட விடுவாங்க. சரியா? அதனால் வந்து மேக்ஸிமம் 11 மணிக்கெலாம் எல்லாத்தையும் விட்டு முடிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேஜ் ஒன்றாலும் சரி, சென்ட்ரல் பேஜ் ஒன்றாலும் சரி, லாஸ்ட் பேஜ் ஒன்றாலும் சரி, மைண்ட் செட் பண்ணி விடுங்க. மைண்ட் செட்டு தான், ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டு தான். அந்த நேரத்தில் உங்களால் முடியும்னு நினச்சிங்கன்னா முடியும். அந்த நேரத்தில் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா முடியாது. சரிங்களா? கடைசி வரைக்கும் நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்கன்பா. அவங்க நம்பிக்கை தான் உங்களோட பலமே. சரியா? எந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வெற்றி வந்து சக்ஸஸ் ஆகிரும். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் வைப்பு கூட உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. சரியா? இந்த மாதிரி ஆகிட்டு சரியா வெயிலில் ஓட விட்டாங்க, எங்கள் பேட்சில் 100 பேர் ஓட விட்டாங்க, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்புறம் ஒரே பேட்சில் வந்து 100 பேர் ஓடினா டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அப்புறம் ஏன் டிஸ்டர்பன்ஸாக இருக்க போகுது? சரிங்களா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து எல்லோரும் அவங்க பேஸில் ஓடுவாங்க. 20 நிமிஷத்தில் ஓடுறான், 20 நிமிஷத்தில் ஓடுவான், 21 நிமிஷத்தில் ஓடுறான், 21 நிமிஷத்தில் ஓடுவான், 22 நிமிஷத்தில் ஓடுறான், 22 நிமிஷத்தில் ஓடுவான், 24 நிமிஷத்தில் ஓடுறான், 24 நிமிஷம் ஓடுவான், 25 நிமிஷத்தில் ஓடுறான், 25 நிமிஷத்தில் ஓடுவான். சரியா? உங்கள் பேஸில் நீங்கள் ஓடுங்க. சரியா? ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரியா? ஃபஸ்ட் லைன் விட்டால் செகண்ட் லைனு, அவ்வளோதான். சரியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வெற்றியாக தோல்வியாக தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. உங்கள் பசங்களாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வெற்றியாக தோல்வியா, பாஸ் ஆகிட்டியா மச்சான், வேலை கிடச்சிருமான்னு தான் எல்லோரும் கேட்பாங்க. சரியா? இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ரீசன் சொல்ல முடியாது. இல்லை மச்சான் வெயிலில் ஓட விட்டாங்க, இல்லை மச்சான் டிஸ்டன்ஸுக்கு ஓட வச்சிட்டாங்க, சரியா? இல்லை மச்சான் மலையில் ஓட விட்டாங்க, இல்லை மச்சான் 11 மணிக்கு ஓட விட்டாங்க, இல்லை மச்சான் சாப்பிடல, இல்லை மச்சான் தூங்கலை, எந்த ரீசனும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண எதுவுமே உங்கள் பேரண்ட்ஸுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் மைண்ட் செட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஓடுங்க. சரியா? அதாவது இப்போ இந்த உங்கள் ஃபிசிக்கலுக்கான அந்த ஒரு நாளைக்காண்டி தான் இவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. சரியா? அவ்வளோ நாள் உங்கள் ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சரியா? அதனால் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். மைண்ட் செட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. சரி? அதனால் உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், என்னென்ன தேவையோ, சரியா, ப்ரெட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலையே மெயின் ஏரியாவிலே வாங்கி வச்சுக்கோங்க. சரி? அங்கே ஆவடியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பசங்க வர்றாங்க. ஆனால் அங்கே வந்து எதுவுமே கிடைக்கிறதில்ல. சரியா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு நாளைக்கு ஃபிசிக்கல் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் நல்லா சாப்பிட்ணும். நாளைக்கு ஃபிசிக்கல்னால் லாஸ்ட் 2 டேஸ் 3 டேஸ் லாஸ்ட் 1 வீக் எந்தளவுக்கு நல்லா சாப்பிட்றீங்களோ, எந்தளவுக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்களோ, எந்தளவுக்கு நல்லா தண்ணி அடிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். சரி? அதனால் வந்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஃப்ரூட்ஸ் எடுங்க, நல்லா வாட்டர் எடுங்க, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சரியா? அதனால் நல்லபடியாக பண்ணுங்கள் நண்பா. ஆல் தி பெஸ்ட். வெற்றி கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். சரிங்களா? ஓகே நண்பா, நல்லா பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.